கல் இருக்கு. அப்புறம் என்ன இங்க ஒர்க் போட்டுறாங்க அவ்வளோ 30 பசங்க இருக்காங்க. போறேன் இந்த தண்ணியிலேருந்து ஒரு 40 அடி நீர் அணைக்கரையாக காணும் அணையே காணாது இல்லை 40 அடி. ஆமாம் இதில் வந்து 40 அடிக்கு போயிருக்காங்க நம்ம அதை அணைக்கிட்டே இல்லைண்ணா அணைக்கிட்ட போயிடுச்சு. இந்த ஊர் தங்கி இதான் இடம் தண்ணி எப்படி நீங்கள் பார்த்துக்கலாம் அந்தாண்ட தான் அணையே அணையே சுத்தமாக இல்லை. சுத்தமா இல்லை ஊரில் தண்ணி வந்து ஏதாவது வழி ஆனால் 30-33 அடிக்கிட்டே ஆனால் இருக்குங்க இதுல சுத்தமா எல்லாமே போயிடுச்சு. இந்த சைடு வீடு எல்லாமே போயிடுச்சு. ஆனா அது நேரில் தண்ணி மொத்தம் மாறுதுல 30 அடி கழிவு போதா தெரியும் கழிவு போதா வீடு உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வீட்டுக்கு அந்தாண்ட தான் உள்ள எல்லாரும் நீங்க மட்டும் தான் இப்போ பஸ் டைம் வரீங்களே வர்ற யாருமே இந்த பக்கம் வரவே கிடையாது. மஞ்சு ஊப்பத்தோட அந்த பக்கம் போயிடுறாங்க. ஒரு ஆள் கூட இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. இது வழியெல்லாம் உள்ளே வந்தது மெயினா. இது வந்து இப்போ நம்ம நிக்கிறது எல்லாமே கீழே வந்து 3 அடி தரா இருக்கு. ஃபுல்லா மண்ணு இது எல்லாமே இப்போ வந்து இந்த குந்தோப்பிளாடு ஃபுல்லா தண்ணி ஆறுறது இந்த ஏரியா ஃபுல்லா தண்ணி ஆறுறது ஃபுல்லா வழிதான் மெயின். இது ஒரு வழி அது ஒரு வழி. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எந்த ஒரு இதுவும் வர மாட்டாங்க. எங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாரும் கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. இங்க யாருமே இங்க ஒரு இடம் இருக்கா அந்த மாதிரி ஒரு வீடு இருக்கான்னு கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. மஞ்சு அந்த பக்கம் வராங்க அப்படியே போயிடுறாங்க. வரது பார்த்தா கண்ணன் டீ கடை வரையும் ஒரு குரூப் வராங்க. அதோட அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கு நம்ம இதுல கொடுத்துருக்கு. ஆனா வலுப்படுத்த மாதம் ஆமா அது வந்து இப்போ ஜனவரி வரேன்னு சொல்லி போன் பண்ணாங்க. அது ஏதாவது முடிஞ்சா நம்ம சார் வந்தார். அவரு நேரா போனாரு வச்சு விட்டுட்டு வந்து காட்டிருக்காரு. அவரு போட்டோ பிடிச்சிருந்து போயிருக்காரு. உள்ள எல்லாரும் போவாதீங்க. வீடு சரியில்லை. வீடு கீழே அடிச்சிருக்கனால வீடு சரியில்லை. உள்ள அதிகமா போகுது. எல்லாம் நிறைய 2 பேர் 3 பேர் சும்மா அப்படியே நீங்க இறங்கிற போதா உள்ள 2 பேர் 3 பேர் போங்க. அதிகமா போறீங்க வழுக்கும் போல விடும். அது உள்ள சேர இருக்கு வழுக்கும். சும்மா ஒரு ஆள் கூட போ. ஒரு ஆள் கூட போ. பஸ் சுரேஷ் வெளில வீடு
ரோடு காஞ்சி போய்க்குதா அங்க ஆத்துல இருந்து பார்த்தா அந்த கொல்லிலாம் இருக்குதா அங்கதான் பாதிப்பு. அடிக்கடி வரும் அப்படின்றதுனால நாங்க வந்து எந்த பொருளுமே எடுக்கல. சும்மா வந்துட்டு வரலான்னு காலையில வந்தோம். இது எல்லாம் வீந்துச்சுங்க. அதுல இருந்து என்னோட சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட்டு, துணிமணி எல்லாமே வந்து போயிடுச்சுங்க சார். எதுவுமே எடுக்கலங்க சார். நான் உயிர் தப்பிச்சதே பெருசு. இன்னொன்று இங்கே வந்து எந்த அது எதாக இருந்தாலும் மெயினாக அப்படியே தான் போகுது. எங்கள் உத்தரவாடி பொறுத்த வரைக்கும் எந்த உயிர் பாதுகாப்பும் கிடையாது. எங்கள் முதல்ல எங்களுக்கு அணைக்கட்டு போட்டு கொடுக்கணும் சார். எங்களை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு தரணும் சார். ஆமா எல்லாமே அது போயிட்டே தான் இருக்கும் சார். எங்களுக்கு அணைக்கட்டு போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எங்களுக்கு சாப்பாடு கூட முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம். 1 வயசு குழந்தை 6 மாதம் குழந்தைங்களுக்கு 3 நாளாக ரோட்டில் நின்றுட்டு வந்தோம். மண்டபத்தை 1 நாள் அணைக்கட்டு கொடுத்தாங்கன்னா எல்லாமே செஞ்சாங்க ஹெல்ப்லாம். எங்களுக்கு இந்த இதுக்கு அணைக்கட்டு போட்டு தண்ணி ஊருக்குள்ள வருஷம் விட்டு எங்களால் வாழ வேற ஒன்றும் நாங்களை கேட்கல. நானும் கைது போட்டு விட்டு நடராஜில் ஓட முடியல. புள்ள பச்சை பிள்ளைங்க அப்புறம் வந்து சாப்பாடு எல்லாமே நாங்க நன்றி சொல்லணும் உங்களுக்கு. இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு. மனு கொடுத்துருக்குது சரிங்க அது கொடுத்துருங்க. அது நம்ம எல்லாம் கும்பலா ஒரு தடவை போயிட்டு போய் அங்க போகாது ஹெல்ப் பண்ணுங்க. வருஷம் வருஷம் எங்களால ஓட முடியல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அப்ப ஓடிட்டு